ஸோ இன்றைக்கி பொறுத்த மட்டும் நம்ம ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். கான்ஸ்டியூஷனில் வந்து ரெண்டு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த சாலிட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய நெகிழ்வுத்தன்மை கடினத்தன்மைன்னு சொல்லுவாங்க. த சாலிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட், சரிங்களா, அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த ரெண்டு விஷயங்கள் பார்க்க போகிறோம். இதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி, சரிங்களா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி ஸ்கீம்ஸ் எதுவும் பார்க்க போகிறதில்ல. லாஸ்ட் டைமில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் ஒரு கிளாஸஸில் முக்கியமான ஒரு டாபிக் பார்த்தோம். என்ன டாபிக் பார்த்தோம்? லாஸ்ட் டைமில் தேசிய கல்விக் கொள்கை பார்த்தோம் இல்லைங்களா? லாஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாம் இருக்கீங்களா? ஐ திங்க் எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. பார்த்துட்டீங்களா? அதை படிச்சிங்களா? சார் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணாங்க அந்த விஷயத்தை. பார்த்தீங்களா? படித்து பார்த்தீங்களா? ஓகே, புரியுதுங்களா? அது எழுதிடலாமா? 300 வேர்ட்ஸ் எழுதிடலாமா? சார் ஓகே தான் சார். ஆனால் நியூ எஜுகேஷன் பாலிசி அது ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஆப்போஸ் பண்ணுது சார். அதை பண்ணிக்கலாமா? என்ன சொல்கிறீங்க சார்? இன்னொரு தடவை சொல்லுங்கள். என்இபி சார், என்இபி. ஆமாம் சார். அதுதான் சார். அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதை இன்னும் ஏற்றுக்கல. அது கொஸ்டின் கேட்பாங்களா இல்லையா? சரி, ஓகே. ஸோ இப்போ இன்றைய கிளாஸில் நம்ம இந்த பாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டாபிக், இந்த டாபிக், சரிங்களா. ஸோ இது என்ன சொல்கிறான் அப்படின்னா, சாலிட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது என்ன விதமான தலைப்பில் வரும் அப்படின்னா, இது என்ன மாதிரி ஹெட்டிங்கில் அவங்க கேட்கலாம், என்னென்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, இந்த அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படியெல்லாம் வந்து அவங்க எழுதுனாங்க, சரிங்களா. ஸோ எந்தெந்த கண்ட்ரியிலேருந்து என்னென்ன தலைப்புகளை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ அதை கடந்து பார்த்திங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எழுதுறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட காலங்கள், சரிங்களா. அதை கடந்து பார்த்திங்க அப்படின்னா, மேற்கொள்ளப்பட்ட காலங்கள் அப்படிங்கிறத காட்டிலும் அவங்க என்னென்ன குழுக்கள் போட்டாங்க, யார் தலைவராக இருந்தாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை பேர் இருந்தாங்க, டிராஃப்டிங் கமிட்டி ஹெட்டாக யார் இருந்தாங்க, ஸோ இந்த பாதைகள்லாம் கடந்து எத்தனை கூட்டங்கள் போட்டாங்க, இதெல்லாம் கடந்து அவங்க முழு நீளத்தில் எழுதப்பட்ட, முழுவதும் கையிலால் எழுதப்பட்ட, சரிங்களா. இது ஒரு லாங் லென்த்தி ஹேண்ட் ரிட்டன்டு கான்ஸ்டியூஷன். இது வரைக்குமே லென்த்தியஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன்டு அந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, சரிங்களா. எங்கேயுமே கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு யூஎஸ்ஏ இருக்கான்னா, பிரிட்டிஷ் இருக்கான்னா, பிரிட்டிஷ் வந்து அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு விதமான கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறான். நம்ம யூஎஸ்ஏ இருக்கான்னா, யூஎஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ அமெரிக்கா இருக்காங்க இல்லையா, உலகில் வந்து வல்லரசு நாடு, முதல் வல்லரசு நாடுன்னு சொல்லக்கூடிய அந்த யூஎஸ்ஏயில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே 7 ஆர்டிக்கல் தான் இருக்கும், சரிங்களா. 7 ஆர்டிக்கல் தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரிலாம் இல்லாமல், ஸோ இவங்கக்கிட்ட யூஎஸ்ஏயில் இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிஸ்டம், என்ன சிஸ்டம் நல்லா இருக்குது, அந்த சிஸ்டத்தை வந்து ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் நல்லா இருக்குன்னா அந்த சிஸ்டத்தை எடுத்துகிட்டு வந்து நமக்குள்ளே திணிக்கிறாங்க, சரிங்களா. அதே மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கான். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வரைக்குமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் வந்து இந்திய செகண்ட் வரைக்குமே எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது கிடையாது, சரிங்களா. நம்மள மாதிரி இப்போ அரசியலமைப்பு படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷனுங்கிறது இந்திய செகண்ட் வரைக்குமே கிடையாது, சரிங்களா. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம், அவங்க வந்து காலங்காலமாக மன்னராட்சியில் காலங்காலமாக அவங்க ஒரு கொள்கை கோட்பாடுகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து, ஸோ முழுமையாக எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி சொல்கிறதுனா, நம்மளுடைய இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி, சரிங்களா. இந்தியாவது முன்னாடியே சொல்லிட்டேன், இந்தியாங்கிறது ஒரு துணைக்கண்டம், அது வந்து ஒரு நாடுன்னு நம்ம சொல்லவே கூடாது, சரிங்களா. இந்தியாங்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றியம், சரிங்களா. இந்தியாங்கிறது ஒரு யூனியன் தான், சரிங்களா. இது ஒரு துணைக்கண்டம், சரிங்களா. ஸோ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நெகிழும் தன்மையும் நெகிழாத்தன்மையும் உடையதாக இருக்குது, சரிங்களா. ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி எங்கெங்கே இருக்குது, ரஃப்னஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் பார்க்குறது தான் வந்து இந்த டாப்பிக்கோட ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இதனோட இன்டென்ஷன் வந்து இதுதான், சரிங்களா. மேஜர் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் தட் மேக் பிளண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி சொல்கிறான், சரிங்களா. ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறான். இதை நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும், சரிங்களா. ஸோ இதை தான் சொல்லியிருக்கான். ஸோ நம்ம இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறோம், இன்ட்ரொடக்ஷனில் இப்போ நான் பேசினது தான். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நம்ம ஹேண்ட் ரிட்டனாக, சரிங்களா, ஹேண்ட் ரிட்டனாக எழுதுன, அதாவது டீட்டெயில்டாக
டீட்டெயில்டாக ஹேண்ட் ரிட்டனாக எழுதப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனு. இருந்தாலும் கூட சரிங்களா, இருந்தாலும் கூட நம்ம கால மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 1949 வந்து நவம்பர் 26 வந்து இப்போ வந்து அவங்க நம்ம எல்லாரும் கையெழுத்து போட்டு இதை வாங்கிட்டோம் சரிங்களா. அதாவது கான்ஸ்டியூஷனை வந்து அவர் எழுதி அம்பேத்கர் சார் அவர்கள் வந்து எழுதி கொடுத்தாங்க, நம்ம வாங்கிட்டோம். அதை ஜனவரி 26 வந்து 1915 வந்து ஏற்கனவே நேரு அவர்கள் வந்து சொன்ன போல் அந்த தேதியில் வந்து அரசியலமைப்பை ஏற்றுக்கிட்டோம். ஓகேங்களா. 1950 ஒரு மனிதனுடைய பெர்கேப்ஷா, அதாவது தனிநபர் வருமானம் இருக்கு இல்லையா, தனிநபர் வருமானம், இந்த வருமானம் இப்போ 2025 இருக்குன்னா இருக்க கிடையாது சரிங்களா, இருக்கிறது கிடையாது, இப்போ இல்லை சார். ஒரே ஒரு செகண்ட். ஏமா இந்த கிளாஸ் மாணவனை கூப்பிட்றோமா, ஏமா இந்த 9 மணிக்கு கூப்பிட்றோமா. இப்போ வந்து இருக்கான்னா இருக்க கிடையாது சரிங்களா. அப்போ இருந்தக்கூடிய சிஸ்டம் இப்போ இருக்கா அப்படின்னா இல்லை சரிங்களா, இல்லை. இது நான் வந்து எக்கனாமிக் ரீதியாக சொல்கிறேன். இருந்த போதிலும் எக்கனாமிக் ரீதியாக மட்டும் இல்லாமல் எல்லா வகையிலையும் சரிங்களா, பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, பரிணாம வளர்ச்சி வகையிலையும் நம்ம அதை பார்க்கணும். இப்படி பார்க்குறச்ச பார்த்தீங்கன்னா காலத்துக்கு ஏற்றா மாதிரி சரிங்களா, காலத்துக்கு ஏற்றா மாதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எப்படின்னா ஒவ்வொரு டிகேடுக்கும் ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு கலாச்சாரங்கிறது, பழக்க வழக்க கலாச்சாரங்கிறது மாறும் சரிங்களா. அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. 2G 3G 4G ஆனிச்சு, இப்போ 5G ஆனிச்சு. 2Gயில் இருந்த உங்களுக்குலாம் வந்து நமக்கு செல்ஃபோன்னா செங்கக்கல் மாதிரி இருக்கும். இப்போ இருக்க 5Gயில் இருக்க பசங்களுக்கு அந்த இதே வந்து வேறு மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ இந்த அப்டேஷன், இந்த பரிணாம வளர்ச்சி வர வர பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனோட அந்த எவால்யூஷனும் சரிங்களா, அந்த தன்மையும் நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கோம். அமெண்ட்மெண்ட் போட்டு அதை மாற்றிக்கிட்டே இருக்கோம். நான் ஒரு ஆங்கிளில் மட்டும் சொல்கிறேன், இதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும் சரிங்களா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எழுதி வச்சிருக்கிற இந்த என்டையர் கான்ஸ்டியூஷனும் சரிங்களா, அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறது வந்து நான் எழுதி வச்சிருக்க என்டையர் கான்ஸ்டியூஷனும் ஈவன் தோ ரிசர்வேஷன் உட்பட. ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த மட்டும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க ஓசின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SC STன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்பட வேண்டியது சரிங்களா, அரசியலமைப்பு ரீதியாக நீட்டிக்கப்பட வேண்டியது. அவர் என்ன சொன்னார், எக்கனாமிக்கலி வீக்கியர் செக்ஷனை அவர் சொல்லவே கிடையாது சரிங்களா. அவர் இந்த மாதிரி தான் வந்து பிரித்து வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் நம்ம ரிசர்வேஷன் வந்து கொண்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டில் பின்பற்ற ரிசர்வேஷன் முறைங்கிறது வேறு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கோம். அமெண்ட்மெண்ட் போட்டு சட்ட திருத்தத்தை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கோம். இதை தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நெகிழும் தன்மை, நெகிழாத்தன்மைன்னு சொல்கிறான். சரி, நெகிழாத்தன்மை, இப்போ இந்த மாதிரி நெகிழும் தன்மை சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து ரூலிங் பார்ட்டி யாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றுறீங்க, அதாவது வந்து ரூல்ஸை மாற்றுறீங்க, ரைட்டு ஓகே, அது வந்து நெகிழ்வுத்தன்மை சொல்கிறீங்க. கடினத்தன்மைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நம்ம சரிங்களா. அதாவது அடிப்படை உரிமை எந்த இடத்துல பாதிக்கப்படுதோ சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் சரிங்களா, உரிமைகள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து ரூலிங் பார்ட்டி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே சட்டம் இயற்றினாலும் அந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு சொல்கிற அதிகாரத்தை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கு சரிங்களா. உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துது அட்மோஸ்ட். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கிளாஸ்லேயே சொல்லிட்டோம். நம்ம இந்த விஷயத்தை முதல்ல நம்ம பார்த்த கிளாஸ்லேயே இந்த விஷயத்தை சொன்னோம் சரிங்களா. கொலீஜியம் முறை பார்த்தோம் இல்லையா, அப்போவே இந்த விஷயத்தை நம்ம பற்றி பேசணும். ஸோ இதை வந்து கடினத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ரைட்டுங்களா. இதை தான் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரே நேரத்தில் அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே நேரத்தில் இப்படி இருக்கிற அந்த இரட்டை பண்புகள் சரிங்களா, அதாவது வந்து அந்த ஸ்டேபிள் கண்டிஷனும் இருக்குது, அதே டைம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கக்கூடிய கண்டிஷனும் இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய எதிர்காலத்தில், இப்போ விட்டாலும் கூட எதிர்காலத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சவால்களுக்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் சரிங்களா. இதை தான் சொல்கிறான். ஸோ இதில் வந்து நம்ம கடினத்தன்மை கொண்ட அம்சங்கள்னு சொல்கிறோம் சரிங்களா. ஸோ எழுதப்பட்டதும் விரிவானதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த இடத்துல, ரிட்டன் அண்ட் எலாபரேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு 448 கட்டுரை இருக்குது, 12 அட்டவணை, எல்லா திருத்தங்கள் இருக்குது. இது எல்லாம் நம்ம வந்து உலகத்தில் மிக விரிவான அரசியலமைப்பில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரைட் ஓகே. ஸோ இப்படி எப்படி இந்த கட்டுரைகள்லாம் எழுதுனாங்க, ஆரம்பத்தில் எழுதுனப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சரிங்களா. இதில் நம்ம பார்க்குறதுல பார்த்திங்க அப்படின்னா இது என்ன டாப்பிக்கில் வரும்னா மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இதுதான் ஃபண்டமெண்டல். இந்த கொஸ்டினுக்கான ஃபண்டமெண்டல் இதுதான்
சரிங்களா, மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த அரசியலமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் நேரு அறிக்கைன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலங்கள்லேயே பார்த்தீங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் நாங்கள் சுதந்திரம் கொடுத்தோன்னா நீங்கள் அதை உங்களை ரூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முதல்ல கான்ஸ்டியூஷன், அதாவது உங்களை ரூல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்களை முதல்ல வந்து அரசியலமைப்பு ரீதியாக நீங்கள் வகுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் எம்என் ராய்னு ஒருத்தர் இருப்பார். அவர்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. அவர் தான் வந்து நம்ம வந்து நமக்கான அரசியலமைப்பை வகுக்கணும்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து சொல்லுவார். ஸோ அதுக்கப்புறம் நேரு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அடுத்தடுத்து வந்து ரெப்ரசன்டேஷன் வேணும், சிங்கிள் டிரான்ஸ்ஃபரல் ஓட் மூலிமா இதை வந்து அவர் தான் எடுத்திருப்பார். சரிங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வழிவகை விட்டது தான் வந்து கேபினெட் மிஷன் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேபினெட் மிஷன் பிளான். அது வந்து நவம்பரில் பார்த்தீங்கன்னா 1946 தான் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதன்படி தான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ 1935 இருக்கக்கூடிய முக்கிய சாராம்சங்கள் எல்லாமே சரிங்களா, அதாவது அந்த கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் சொல்கிறாங்க இல்லையா, 1935 இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய ஃபெடரல் லிஸ்ட்டு, ப்ரொவின்ஷியல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதெல்லாம் எடுத்து தான் வந்து இந்த 1947 இந்த அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு சரிங்களா தற்காலிக அதாவது நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் ஒன்று அமைச்சு அதன் மூலிமா வந்து கான்ஸ்டியூஷன் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா. செப்டம்பர் மாதம் இதை வந்து அமைப்பாங்க இடைக்கால அரசாங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேபினட் மிஷன் அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போவாங்க. சரிங்களா. இது நம்ம ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 389 பேர் இருந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 389 பேர் இருந்திருப்பாங்க இதில் அந்த வடிவமைக்கிறதுல பொறுத்த வரைக்கும். சரிங்களா. ஸோ அதில் காங்கிரஸு, முஸ்லீம் லீக்கு நிறைய பேர் அதில் சொல்லுவாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் நிறைய இருந்திருக்கும். நம்ம அதுக்கெலாம் போக தேவையில்லை. இந்த விஷயம் கூட நீங்கள் இப்போ பேரளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 9th டிசம்பரில் சரிங்களா இது அமைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கூட்டம் போடுவாங்க. சரிங்களா. 9th டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிங்கிறது வந்து முதல் கூட்டத்தை கூடுவாங்க. சரிங்களா. 9th டிசம்பர் 1946 வந்து 1946 டிசம்பர் 9 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த அரசியலமைப்புக்கான அந்த கூட்டம் வந்து நடைபெறும். ஸோ அதில் வந்து சின்ஹா இருப்பார், சச்சிதானந்த சின்ஹா சொல்லிட்டு அவர் தான் இருப்பார். அவர் தான் வந்து இன்டீரியம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. தற்காலிக தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசியலமைப்பு குழுவுக்கு வந்து அந்த கூட்டத்துக்கு வந்து முதல் கூட்டத்துக்கு வந்து தற்காலிக தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சச்சிதானந்த சின்ஹா இருப்பார். 9 டிசம்பரில் இருப்பார் 1946. இந்த கூட்டத்தையே பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சி வந்து எப்படி சொல்கிறதுனா புறக்கணிச்சிருப்பாங்க. சரிங்களா. புறக்கணிச்சிருப்பாங்க. இந்த சென்ஸ் எப்படின்னா இந்த முஸ்லீம் லீக் வந்து பாய்காட்டட் த மீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க தனிநாடு கோரிக்கை தான் கேட்டுட்டு இருப்பாங்க. ஜின்னா தலைமையில் தனிநாடு கோரிக்கையை கேட்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பர்மனண்ட் சொல்யூஷனாக இதுக்கு வந்து டிசம்பர் 11 1946 நம்ம ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் வந்து நிரந்தர தலைவராக நியமனம் செய்யப்படுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரசியலமைப்புக்கு வந்து ஆலோசகராக ரைட்டுங்களா அட்வைசர்னு சொல்கிறோம் இல்லையா, அவரை வந்து பிஎன் ராவ் வந்து நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா. பிஎன் ராவ் நியமனம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த அட்வைசரி கமிட்டி, அதாவது டிராஃப்டிங் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் வந்து பிஆர் அம்பேத்கரை வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து அவர் தலைமைக்கு கீழே தான் அவர் தான் அந்த வரைவு குழுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான கமிட்டிஸ் இருக்கும். சரிங்களா. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய விதமான கமிட்டிஸ் இருக்கும். லைக் ஸ்டேட்ஸ் கமிட்டி, யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அப்புறம் கமிட்டி ஆஃப் ரூல் ஆஃப் ப்ரொசீஜர், ஸ்டியரிங் கமிட்டி நிறைய இருக்கும். சரிங்களா. ஆல்மோஸ்ட் ஒரு 15 ரகமான கமிட்டிஸ் இருக்கும். சரிங்களா. அந்த ஒவ்வொரு கமிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் இருப்பாங்க, தலைமை ஆட்கள் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்சது என்னென்னா டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிராஃப்டிங் கமிட்டி, இந்த டிராஃப்டிங் கமிட்டி ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இதில் தான் பிஆர் அம்பேத்கர் அவர்கள் இருப்பாங்க. சரிங்களா. அரசியலமைப்பு முழுதும் நம்ம என்ன சொல்லிட்டு வந்த இடத்துல முழுவதுமாக எழுதப்பட்ட அரசியலமைப்புன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி இந்த ஹெட்டாக வந்து பிஆர் அம்பேத்கர் இருப்பார். இவருக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க. சரிங்களா. இவருக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா
இந்த அசெம்பிளி இருக்கு இல்லையா, இந்த கான்ஸ்டியூஷன் அசெம்பிளி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 11 செஷன் நடக்கும். சரிங்களா, 11 செஷன் நடக்கும் 2 வருஷத்தில். 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 11 செஷன் நடக்கும். நம்ம மந்தில் சொல்லணும் அப்படின்னா சாரி 2 இயர் ரைட்டுங்களா, 11 மந்த்து, 2 இயரு 11 மந்த்து 18 டேஸு. சரிங்களா, மொத்தம் 11 செஷன் 11 தடவை அந்த கூடுவாங்க. 2 வருஷம் 11 மாதம் 18 நாளில். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ், அதாவது வந்து அந்த டிராஃப்டிங் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் மற்ற இருக்கக்கூடிய யூனியன் பவர்ஸ் கமிட்டி, கான்ஸ்டியூஷன் கமிட்டி, இந்த ரூல்ஸ் ப்ரொசீஜரு, அப்புறம் ஃபினான்ஸ் ஸ்டாஃப் கமிட்டி, கிரெடென்ஷியல் கமிட்டி, ஹவுஸ் கமிட்டி, நிறைய கமிட்டி இருக்குது. இந்த 15 வகையான கமிட்டியில் இருக்கக்கூடிய மக்களும் 60 விதமான நாடுகளுக்கு போவாங்க. சரிங்களா, 60 கண்ட்ரீஸில் போவாங்க. இந்த 60 நாடுகளுக்கு போயிட்டு அவங்களுடைய பாப்புலரான அந்த கலாச்சாரம் மிகுந்த அவங்களுடைய அரசியலமைப்பை எடுத்து அதை வந்து ஆலோசனை பண்ணி எது நமக்கு அடாப்ட் ஆகுமோ, எது நமக்கு தேவையோ, முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை தான் வந்து இப்போ இருக்கிற நம்ம ப்ரெசண்டில் இருக்கிற கான்ஸ்டியூஷனாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு போனதுக்கான செலவு வந்து 64 லட்ச ரூபா. சரிங்களா, 64 லட்ச ரூபா. கடைசியாக இந்த கூட்டம் எப்போ கூட்டினாங்க அப்படின்னா ஜனவரி 24. சரிங்களா, ஜனவரி 24 1950 தான் இந்த ஃபைனல் செஷனுங்கிறது இருக்கும். அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஜனவரி 26 1950 நம்ம வந்து ஆர்டின்னு சொல்லுவாங்க, ரீபப்ளிக் டேவாக வந்து கொண்டாடுறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவர் முன்னமே சொன்னேன், இவர் இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் வந்து எழுதிட்டு அதை பாராளுமன்றத்தில் வந்து நவம்பர் 26 1949 கொடுத்துருவார். ஸோ இதில் வந்து எல்லோரும் வந்து சைன் பண்ணுவாங்க. சரிங்களா, சைன் பண்ண அதனால தான் இந்த தேசிய சட்ட தினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக் டே, ஒன்றுக்கும் அடுத்தடுத்து வந்து நேஷனல் ஆனந்தம், அப்புறம் நேஷனல் சாங்கு அடுத்தடுத்துலாம் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிராஃப்டிங் கமிட்டின்னு சொன்னேன் பிஆர் அம்பேத்கர் அவர்களை. ஸோ இவரை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெகிழும் தன்மை நெகிழாத்தன்மைனா இவர் தான் அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்காருங்கிறப்ப இவரை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஏன் நம்ம இவரை வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம் அப்படின்னா, இல்லை மாடர்ன் மனு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இவருடைய அந்த அந்த இந்த எப்படி சொல்கிறதுனா சட்டத்துறையை சார்ந்த அவருக்கான அறிவு. சரிங்களா, அவருக்கான அறிவு அது மட்டும் இல்லாமல் அப்போவே வந்து இந்த 370 அதாவது வந்து நம்ம ஜம்மு காஷ்மீரை பற்றி படித்தோம் இல்லையா, அப்போவே அதனுடைய அணுகுமுறையெல்லாம் யோசனை பண்ணி தான் அவர் வந்து வச்சுருப்பார். இன்ன வரைக்கும் ரிசர்வ்டு, அதாவது வந்து எப்படி சொல்கிறதுனா சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அவருடைய சிந்தனைகள் தான். சரிங்களா, அவருடைய சிந்தனைகள் தான். நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் சொல்லிட்டான் பிஆர் அம்பேத்கர்னு. அவர் எப்போ செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 29 1947 1947 அவரை வந்து பிஆர் அம்பேத்கர் அவர்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. அவரோட வந்து 6 பேரை வந்து மெம்பராக போட்டிருப்பாங்க. அவங்க 6 பேரை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு ஐயங்கார் அவர்கள் இருப்பாங்க, கோபாலசுவாமி ஐயங்கார்னு சொல்லுவாங்க, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார்னு சொல்லுவாங்க, அப்புறம் கே முன்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா முகமது, அதாவது சையது முகமது சதுல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அப்புறம் மில்டர் இருப்பார், டிபி கைத்தான் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரை ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, மாதவராம ஒருத்தரையும் கிருஷ்ணமாச்சாரியும் இது பண்ணியிருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் முதல்ல கொடுத்தும் போது எவ்வளோ நம்மக்கிட்ட ஆர்டிக்கல் இருந்துச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ரைட்டாக, நம்ம இந்த இடத்துல எழுதியிருக்கோம் 448 கட்டுரைகள் சொல்லியிருக்கோம். சரிங்களா, 448 ஆர்டிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இவர் ஃபஸ்ட்டு நம்மள்கிட்ட கொடுக்கும்போது, நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து நம்மக்கிட்ட இவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மள்கிட்ட எவ்வளோ ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ். சரிங்களா, 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா 8 ஷெட்யூல் இருந்துச்சு அண்ட் 22 பார்ட்ஸ் இருந்துச்சு. சரிங்களா, ஃபஸ்ட்டு இவர் நம்மள்கிட்ட கொடுக்கும்போது இதாக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் 448 ஆர்டிக்கல் 12 அந்த ஷெட்யூலுங்கிறது 8 ஷெட்யூல் 12 ஷெட்யூலாக இப்போ மாற்றிட்டோம். இப்போ 22 அட்டவணை வந்து 25 வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, அது இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம மாற்றிருக்கோம். சரிங்களா, ஸோ இது வரைக்கும் நம்ம இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது கடந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து என்னென்ன கண்ட்ரிலேருந்து என்னென்ன எடுத்திருக்காங்க ஸோ அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லிட்டோம்
448 கட்டுரைகள், 12 அட்டவணைகள், பல திருத்தங்கள் சொல்லிட்டோம். மிக விரிவான அரசியலமைப்பில் இது ஒன்றுன்னு சொல்லிட்டோம். இந்த திருத்த நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். 368ன்னு சொல்லக்கூடிய அந்த திருத்த நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுனா என்ன அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் முன்னமே சொல்லிட்டேன். இதில் நம்ம இந்த திருத்த நடைமுறை சொல்லும்போதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த ஆர்டிக்கிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனுங்கிறது ஃபஸ்ட்டே சொன்னேன். அது வந்து எழுதப்படாத அரசியலமைப்புக்கு ஒரு உதாரணம். ரைட்டா? இப்போ உலகத்தில் நம்பர் 1 இருக்கக்கூடிய வல்லரசு நாடாக கருதக்கூடிய யூஎஸ்ஏல இன்னி செகண்ட் வரைக்குமே 7 ஆர்டிக்கல் தான் இருக்குது. சரிங்களா? 7 ஆர்டிக்கல் தான் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஒரு எழுதப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிறத நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். நமக்கு வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? திருத்த நடைமுறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நடைமுறைகள்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது அமெண்ட்மெண்ட்டு. இது வந்து என்னென்ன யார் யார்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறத நமக்கு முதல்ல தெரியணும். சரிங்களா? என்னென்ன யார் யார்கிட்டருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு முதல்ல தெரியணும். அப்படின்னா தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜருங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ 448 ஆர்டிகல் சொல்லிட்டோம், ப்ளஸ் 12 ஷெட்யூல் சொல்லிட்டோம், நம்பர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். எல்லாம் ஓகே. சரிங்களா? ஒவ்வொரு நடைமுறையும் எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளை பிரிட்டிஷ்காரன் தான் ஆட்சி புரிஞ்சான் இல்லையா? அப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா, மேஜராக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் சிஸ்டம் மேஜராக. நான் முக்கியத்துவம் வாய்ந்தது மட்டும் சொல்கிறேன். இது இல்லாமல் நிறைய எடுத்திருப்போம். சரிங்களா? பார்லிமெண்ட் சிஸ்டம், என்டையர் பார்லிமெண்ட் சிஸ்டம். ஸோ பார்லிமெண்ட் சிஸ்டம்னா அதோட அசோசியேட்டட் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கேபினட் சிஸ்டம் இருக்கும். சரிங்களா? ரிட்டு, ப்ரீரெகுலேட்டிவ் ரிட்டு இருக்கும், பார்லிமெண்ட்ரி ப்ரிவிலேஜஸ் அண்டு நம்ம இந்த கூட்டாட்சி முறைகளில் பிரிக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா? நான் அதான் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், பார்லிமெண்ட் சிஸ்டம்னு. பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய நடைமுறைகள் எல்லாமே. சரிங்களா? கீழவை, மேலவை, அப்புறம் அதில் சபாநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சபாநாயகர், துணை சபாநாயகர், மேலவை உறுப்பினர்கள், கீழவை உறுப்பினர்கள்னு சொல்கிறோம், கொறடான்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை தலைவர்னு சொல்கிறோம். இந்த எல்லா நடைமுறையும் சரிங்களா யார்கிட்டருந்து வாங்குகிறோம்னா பிரிட்டிஷ்லேருந்து வாங்குகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்லிமெண்ட் சிஸ்டம். சரிங்களா? ரெண்டாவது அவனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வல்லரசு நாட்டில் வந்துடுவோம். யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த 61ன்னு சொல்லுவாங்க, இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குடியரசுத் தலைவரால் நியமனம் பண்ணக்கூடிய அட்மோஸ்ட் அந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அதாவது ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களால வந்து ரிமூவ் பண்ண முடியாத ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து கட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ். சரிங்களா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்ஸு, ஹை கோர்ட் ஜட்ஜஸ்ஸு. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போது யூபிஎஸ்சி சேர்மனு, ஸோ டிஎன்பிசி சேர்மனு, எலெக்ஷன் கமிஷன் சேர்மன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அட்மோஸ்ட்டு அந்த ஹெட் ஆஃப் இருக்காங்க இல்லையா? அவங்களெல்லாம் நியமனம் பண்ணிட்டாங்க, அவங்கள நீக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம வந்து நீக்கம் பண்ண முடியாது. சரிங்களா? குடியரசுத் நியமனம் பண்ணுறவற்றில் நீக்கம் பண்ண முடியாது. அவங்க நீக்கம் பண்ணுற முறை வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு நடைமுறை இருக்குது பாராளுமன்றத்தில் 2 அவையிலையும். அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து மக்களவைன்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, மாநிலங்களும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஓட்டு போட்டு அவங்க வந்து இந்த இதுக்கு வந்து தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணதுக்கப்புறம் அது குடியரசுத் தலைவர்கிட்ட போயிட்டு அந்த இம்பீச்மெண்ட் முறையில் வந்து அது வந்து நீக்கம் பண்ணப்படுவாங்க. சரிங்களா? இதனால் என்ன நமக்கு வந்து நமக்கு பயன் அப்படின்னா, இந்த இம்பீச்மெண்ட் முறையில் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உச்சநிலை அதிகாரிகள், சரிங்களா, டாப் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களும் வந்து அந்த அடிப்படை உரிமைகளுக்கு கட்டுப்பட்டவங்க, அரசியலமைப்போட அடிப்படை உரிமைகளுக்கு கட்டுப்பட்டவங்க. அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எதை சொல்கிறோன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷனை எப்போ வந்து அவங்க வயலேட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். சரிங்களா? அடிப்படை உரிமைகள்ங்கிறது எல்லா வகையான ப்ராப்ளம்ஸுக்கும் பொருந்தும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஜட்ஜோட வீட்டில் நிறைய பணக்கட்டுகள் வந்து எடுத்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து நீதிமன்றத்துக்கு இதுக்கு வந்து உட்படுத்தப்படும். சரிங்களா? இது அடுத்த லெவல் போயிடுச்சுன்னா இம்பீச்மெண்ட்டுக்குலாம் போய் நிற்கும்.
சரிங்களா? ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, அவங்க வந்து டாப் லெவல் ஆஃபீஸர், அவங்க இவ்வளோ தான் இந்த விஷயங்கள்லாம் செய்யணும், இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு கொலிஜியம் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. சரிங்களா? அதை அவங்க வயலேட் பண்ணாங்க அப்படின்னா அதுவும் இது வந்து பொருந்தும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அந்த நடைமுறைங்கிறது யூஎஸ்லேருந்து கொண்டு வந்தது. ஸோ அதுக்காக தான் நான் அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து வேறு இன்னொரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத கொண்டு வந்தது வந்து அங்கேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இன்னொரு அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஜூடிக்கல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூடிக்கல் ரிவ்யூ. சரிங்களா? ஜூடிக்கல் ரிவ்யூ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயமும் ரொம்ப முக்கியம். யூஎஸ் கவர்மெண்ட்லேருந்து நம்ம யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இம்பீச்மெண்ட்டு, செகண்ட் ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, மூணாவது வந்து ஜூடிக்கல் ரிவ்யூ. சரிங்களா? ஜூடிக்கல் ரிவ்யூ இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அப்புறம் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். சரிங்களா? ஐரிஷ் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அயர்லாந்துலேருந்து நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, ராஜ்யசபா உறுப்பினர்கள், ஸோ அவங்க நியமனம். சரிங்களா? ராஜ்யசபா உறுப்பினர்களோட அவங்களோட நியமனம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு வைக்கிற எலெக்ஷன் மெத்தடாலஜி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பிரசிடெண்ட்டுக்கு வைக்கக்கூடிய எலெக்ஷன் மெத்தடாலஜி. இன்னொரு முக்கியமான ஒரு கீவேர்டு, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. சரிங்களா? டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பி இதெல்லாம் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நாலாவது வந்து கெனடியன் கான்ஸ்டியூஷன், அதாவது கனடாலேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்டேட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்னர்ஸ் பை த சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், அதாவது அந்த உங்களுக்கு எப்படி புரியுமா சொல்கிறதுன்னா, அந்த கூட்டாட்சி தத்துவங்களே மத்திய மாநில உறவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, கனடாவில் தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னா, ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம லிஸ்ட்டு, இந்த கண்கரண்ட் லிஸ்ட்டுலாம் இருக்குது இல்லையா, பட்டியல்னு சொல்கிறோம் இல்லையா, பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், அப்புறம் வந்து மத்திய பட்டியல் சொல்கிறோம் இல்லையா, அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் தென் ஜாயின்ட் சிட்டிங் சொல்லுவாங்க. இந்த ஜாயின்ட் சிட்டிங் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பான். சரிங்களா? ஜாயின்ட் சிட்டிங், இது என்ன ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னா, பார்லிமெண்ட்டில் 2 ஹவுஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது 2 விதமான அவைகள் இருக்குது. ஒன்று வந்து மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? லோக்சபா, ராஜ்யசபான்னு சொல்கிறாங்க. அவசர காலங்களில் அது இல்லாமல் முத கூடும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 அவைகளையும் கூட்டம் கூட்டுறதுக்கான அதிகாரம் வந்து பிரசிடெண்ட்டுக்கு இருக்குது. சரிங்களா? அந்த அமைப்பை வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விதமான விஷயங்கள் எடுத்து வந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெய்மர் கான்ஸ்டியூஷன் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன். வெய்மர் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு காலத்தில் வந்து 1970களில் 80களில் ரொம்ப பேசு பொருளாக்கப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷன். சரிங்களா? அதாவது வெய்மர்னா ஜெர்மனி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெர்மனி, இந்த ஜெர்மனிலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 356, 352, 316 இருக்குது. சரிங்களா? அதாவது தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, நிதி நெருக்கடின்னு சொல்லுவாங்க. நெருக்கடி காலங்களில், சரிங்களா, நெருக்கடி காலங்களில் எஃப்ஆரை வந்து, அதாவது நெருக்கடி காலங்கள்லாம் தெரியும் உங்களுக்கு, டியூரிங் எமர்ஜென்சி பீரியடு சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த ஜெர்மனிலேருந்து வெய்மர் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த நெகிழும் தன்மை, நெகிழா தன்மையில் ரொம்ப முக்கியமான கீவேர்டாக அவங்க எதிர்பார்க்குறது இந்த ஜெர்மனியோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறது தான். டியூரிங் எமர்ஜென்சி பீரியடு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வில் பி சஸ்பெண்டட். இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் எடுத்தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஜப்பானீஸு, சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷனு, ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷனு, அப்புறம் சோவியத் கான்ஸ்டியூஷன் எடுத்திருப்பாங்க. சார் சொல்லுங்கள் சார். சார் அந்த எமர்ஜென்சி 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எப்போ மட்டும் அதை என்ன சஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லைங்க சார்? எஃப்ஆர் 360 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எப்போ அது சஸ்பெண்ட் பண்ண முடியாதுதானே சார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்? சார் அப்படி கிடையாது சார். ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இது வரைக்கும் நம்ம போட்டது கிடையாது. ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நம்ம இதுக்கு வரைக்கும் போட்டதே கிடையாது. நம்ம நேஷனல் எமர்ஜென்சியும் போட்டிருக்கோம், ஸ்டேட் எமர்ஜென்சியும் போட்டிருக்கோம். நீங்கள் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி எப்போ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் சொல்லவே கிடையாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை கான்ஸ்டியூஷன் இல்லவே கிடையாது. நம்ம இது வரைக்கும் அதை ஃபேஸ் பண்ணதும் கிடையாது.
இந்தியன் கவர்மெண்ட் இது வரைக்கும் நம்ம ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இது வரைக்கும் நிதி நெருக்கடியை ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நம்மளுடைய அந்த இப்போ எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் நமக்கு அமையல சார். அதனால வந்து அந்த மாதிரி நீங்கள் நெருக்கடியின் காலங்கள் போது வந்து நீங்கள் பண்ணணும், அந்த இதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு கான்ஸ்டியூஷனில் எந்த ப்ரொவிஷனும் கொடுக்கல. அந்த சஸ்பென்ஷன் மெத்தடாலஜிங்கிறது எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இதுலன்னா நம்ம ஜெர்மனியோட வெய்மர் கான்ஸ்டியூஷன் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எமர்ஜென்சி பீரியடில் கம்பல்சரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து இது பண்ணப்படும் தான் சார். சரிங்களா? ஓகே சார். ஆனா அப்ப சஸ்பெண்ட் ஆகாதான் சார் ரெக்கார்ட்ல இருக்குது. ரெக்கார்டில் சஸ்பெண்ட் ஆகாதான் தான் இருக்கா சார்? ஆமா சரிங்க சார், சார். நான் அந்த சொல்கிறேன் சார். 360 அப்ப மட்டும் சார். 360 அப்ப மட்டும். ஓகே ஃபைன் சார். சரிங்க சார், நான் சொல்கிறேன் சார். அதாவது ஏன் அது சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னா, சஸ்பெண்ட் ஆகாது அப்படின்னு ரெக்கார்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஏன் அந்த மாதிரி அவங்க பண்ணுறதில்ல அப்படின்னா, ஆர்பிஐ வந்து தான் முழுமையாக நம்மளுடைய பணத்துக்கு பொறுப்பு. சரிங்களா? தனிநபரோட அந்த அடிப்படை உரிமைகளை வந்து நீங்கள் நீக்கம் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய பணத்தை வந்து சரிங்களா கேஷ் ரிசர்வ்ன்ட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்ஸுக்கு முழு பொறுப்பு வந்து ஆர்பிஐ தான். உங்களுடைய பணத்தை வந்து அடிப்படை உரிமைகளை நீக்கம் பண்ணீங்க அப்படின்னா கவர்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் உண்டு ஆர்பிஐயில். அதுக்காக அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி அடிப்படை உரிமைகளை நீக்கம் பண்ண முடியாதுன்னு. ஆனால் உண்மையிலுமே கான்ஸ்டியூஷன் ரீதியாக வந்து இந்த ஃபண்டு எமர்ஜென்சி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, இது வரைக்கும் போட்டதில்லை, அந்த மாதிரி போட்டானா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு க்ளோஸ் ஆகும், அதாவது நீக்கம் செய்யப்படும் அப்படிங்கிற வார்த்தை வந்து கான்ஸ்டியூஷனில் கிடையாது. அதாவது அந்த நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்டேட் எமர்ஜென்சி, நம்ம தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி அப்போ அதை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அது வெளிப்படையாக நிறைய இடங்களில் வந்து கோர்ட்டுமே அதை வந்து நிறைய கேசஸில் வந்து அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ கீழெலாம் இருக்குது, அந்த அந்த அவங்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 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 ஃபண்ட் நிதி நெருக்கடிங்கிறது இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணது இல்லை. சரிங்களா? இருந்தாலும் நான் அவங்கள வந்து பார்த்துட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதை பார்ப்போம். சரிங்களா? அது வந்து 2 ஆர்டிகல் வந்து மீதி எல்லா ரைட்ஸும் கேன்சல் பண்ணாலும் சொல்லியிருப்பாங்க, எக்ஸப்ட் 20 and 21 ஆர்டிகல். இல்லை, ஆமாம், அது கரெக்டு தான் சார். அது எல்லாத்துக்குமே பொருந்தும், எமர்ஜென்சி எல்லாத்துக்குமே பொருந்தும். அதை பார்த்துக்கலாம் சார். அது ரெஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியல அவங்க சார். ஆமாம் சார், அது என்னன்னு நான் சொல்கிறேன் சார். அது பின்னாடி கீழே இருக்குது சார், நான் சொல்கிறேன் சார். சார் காண்டிஜென்சி ஃபண்டுலாம் இருக்குது சார் நம்மக்கிட்ட. அது வந்து எமர்ஜென்சி, இந்த ஃபண்டு எமர்ஜென்சிங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டு வர மாட்டாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல. அதாவது எப்படி அப்படின்னா, ஒரு உங்களுக்கு நான் புரியுமா சொல்லலாம், நிதி நெருக்கடிக்கு அந்த நிதிக்கு ஒரு நாட்டோட நிதிக்கு பொறுப்பு வந்து மைய வங்கி சார். நம்மளுடைய நாட்டுக்கோட மைய வங்கி வந்து ஆர்பிஐ சார். சரிங்களா? அந்த ஆர்பிஐ வந்து இப்போ ஸ்ரீலங்கா ஃபேஸ் பண்ணாங்க, அதே மாதிரி பாகிஸ்தான் ஃபேஸ் பண்ணாங்க, ஆப்கானிஸ்தான் ஃபேஸ் பண்ணாங்க. இந்த இஷ்யூவெல்லாம் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனாட்ட அதிகமாக வந்து கடன் வாங்கிட்டு அதை திருப்பி செலுத்த முடியாமல் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, இப்பயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி நெருக்கடி இது வரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. இப்போவுமே தனிநபர் வருமானம் நமக்கு அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? இருக்குது, ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அந்த மாதிரி எமர்ஜென்சி போட்டாங்க அப்படின்னா சரிங்களா, மைய வங்கியில் இருக்கக்கூடிய அந்த காண்டிஜென்சியை கடந்து சரிங்களா, அந்த ஃபண்டை கடந்து வந்து எப்படி சொல்கிறதுனா, அந்த 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 ஃபண்டை கடந்து வந்து நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்து பணமே சுத்தமாக இல்லைன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு காஃபியை வந்து நம்ம வந்து 5000 ரூபா கொடுத்து வாங்குகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். அது இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணலை. நான் அதை கன்ஃபார்மாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்டேட் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி, மாநில நெருக்கடி, இந்த போது என்னென்ன நடக்குங்கிறத அதுவும் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன ஆர்டிகிள் வந்து நம்ம நீக்கம் செய்யப்படும், எப்படி வந்து கவர்னர் எப்படி வந்து ஆட்சி புரிவாங்க, இல்லை வந்து அந்த தேசிய நெருக்கடி போது இந்திரா காந்தி அம்மா என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் கொஸ்டின் கீழே எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வருங்க போது பார்ப்போம். ஸோ இந்த இதை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கேருந்து இந்த எமர்ஜென்சி சஸ்பென்ஷன் ஆஃப் எமர்ஜென்சிங்கிறது, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற இதை வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஜெர்மனிலேருந்து எடுத்தாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இருக்குது இல்லையா, ஆர்டிகல் 368, இந்த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது வந்து சரிங்களா எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா இங்கே இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, இதில் அவங்க அவங்க இந்த கேசவானந்தி பாரதி வழக்குன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை தான் திருப்பி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேசவானந்த பாரதி வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
இந்த உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மதசார்பின்மை, ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சி போன்ற அடிப்படை அம்சங்களை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த அரசியலமைப்போட கண்ணியத்தன்மையை உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு புரிகிற லாங்குவேஜில் இந்த விஷயத்தை நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் சரிங்களா, நாடாளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியோட உறுப்பினர்கள் இருந்தாலும் இல்லை அவங்க தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து பொறுப்பு இல்லையா, அந்த கவர்மெண்ட் அதாவது அரசிற்கு அவங்க தான் வந்து பொறுப்புனா மறைமுக பொறுப்பு, நேரடி பொறுப்பு வந்து பிரசிடெண்ட் தான் இருப்பாங்க. அவங்க தான் பொறுப்பாக இருந்தாலுமே கூட அவங்களால இந்த ஒரு குறிப்பிட்ட எல்லையில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்களை மாற்ற முடியாது. அதை தான் இப்போ சொல்லியிருக்கோம். மதச்சார்பின்மை, ஜனநாயகம், சட்டத்தின் ஆட்சிங்கிறத திருத்தம் செய்ய முடியாது. சரிங்களா, இதுதான் வந்து அவங்க அந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கடினத்தன்மையை உறுதி செய்கிறதுக்காக அந்த கேசவானந்தி பாரதி வழக்கில் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம வந்து நோட் பண்ணணும். ஸோ அப்புறம் நெகிழ்வான அம்சங்கள் அப்படின்னா திருத்தக்கூடிய விஷயங்கள் வந்து எளிய திருத்த நடைமுறை. ஸோ இது நமக்கு ஈஸியாக புரியும். நம்ம ஃபஸ்ட்டில் பார்க்கும்போதே பார்த்தோம். சரிங்களா, சில பிரிவுகளில் வந்து நம்ம பாராளுமன்றத்தில் எளிய பெரும்பான்மை இல்லையே வந்து இந்த மாநிலத்தோட பெயர்கள் அட்டவணையில் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்ற முடியும். அப்புறம் அரைக்காட்டு கூட்டாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கூட்டாட்சி அமைப்பு இருந்தாலும் கூட மத்திய அரசு தான் வந்து அதிக அதிகாரங்களை வச்சுருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டை காட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து அதிக அதிகாரங்கள் இருக்குது. சரிங்களா, இப்போ தான் சொன்னோம், அவசர நிலைகளில் ஒற்றையாட்சியை கொண்டு வர்றது எல்லாமே வந்து நெகிழ்வுத்தன்மையை குறிக்குது. ஸோ இது நீங்கள் உங்களுக்கு நமக்கு புரிகிற மாதிரி விஷயங்கள் இதை சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரூலிங் பார்ட்டி இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரூலிங் பார்ட்டி இருக்காங்க. சரிங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்க ரூலிங் பார்ட்டி தான் வந்து கவர்னர்ஸை நியமனம் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நியமனம் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த எப்படி சொல்கிறதுனா ஹோம் அஃபேர்ஸுக்கு தகவல் கொடுத்தாங்க அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து டைரெக்டாக பிரசிடெண்ட் உள்ள டைரெக்டாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து டைரெக்டாக இங்கே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அப்போ வந்து இது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா மத்திய அரசுக்கு அதிகப்படியான அதிகாரம் இருக்குது, அப்போ இது நெகிழ்வுத்தன்மை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்கிறாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீதித்துறையோட விளக்கத்தை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் அப்புறம் நம்ம ஸ்டேட்டோட உயர்நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அடிக்கடி நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா தனி உரிமை பிரிவை 21 சேர்த்துருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் அது விலகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்த போதிலும் கூட நம்ம ஆட்சியாளர்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டத்தை வந்து நெகிழ்வுத்தன்மையோட மாற்றிக்கிறாங்கங்கிறத சொல்ல வராங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சட்டங்கள் வழியாக தகைப்பூடல், அதாவது வந்து குடியுரிமை, தேர்தல், இந்த பஞ்சாயத்து ராஜ் போன்ற அம்சங்கள்லாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து சேஞ்ச் பண்ணாமல் சாதாரண சட்டங்களாலவே நடைமுறைப்படுத்த முடியும். சரிங்களா, இதுவும் ஒரு வகையான நெகிழ்வான அமைப்பு தான். சரிங்களா, இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்ஐஆர்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க, சிஏஏ எஸ்ஐஆர்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இது எல்லாமே வந்து அது இல்லாமல் வந்து பஞ்சாயத்து ராஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிஸ்டம் வந்து 2 டயர் சிஸ்டம், 3 டயர் சிஸ்டம், 4 டயர் சிஸ்டம்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து போட்டுக்கிட்டது தான். ஸோ இதெல்லாம் வந்து நெகிழ்வான அம்சம் தான்ங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனுங்கிறது வெறுமனா பேப்பர் கிடையாது, ரைட்டா, வெறுமனா ஒரு பேப்பர் கிடையாது. ஸோ அதை வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு லைவிங் டாக்குமெண்ட் தான். சரிங்களா, ஒரு உயிருள்ள ஆவணம் தான். அப்படி இருக்கிறதுனால தான் அதனால் வந்து கடினமாகவும் நெகிழ்வாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்த ஒரு இதுன்னு சொல்கிறான் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் நம்மளுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரிங்களா, இதை இப்படி கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேங்களா, வேறு என்ன மாதிரி இதை பேசலான்னா இதுதான், இதில் வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, சரி, ஓகே. சாரி சார், முக்கியமானது. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இதுக்கான மைண்ட் மேப் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இதை பாருங்கள், நான் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, சரி, அடுத்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும்
நம்ம அந்த சிஏஏவை பற்றி பார்ப்போம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் சிஏஏ பற்றி சார் பார்ப்போம். அதாவது எப்படின்னா, சார் அரசியலமைப்பின் கீழ் குடியுரிமை தொடர்பான விதிகளை பட்டியலிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சிஏஏ, சரிங்களா, அந்த சிஏஏ வந்து அதனுடைய சூழலையும் அதனுடைய பொருத்தத்தையும் சொல்கிறாங்க. சரிங்களா? சார் ஒரு சின்ன டவுட்டுங்க சார். சார் சொல்லுங்கள் சார். சார் இந்த கான்செப்ட் ஓகே சார். இந்த சிட்டிசன்ஷிப்பு, இந்த குடியுரிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இது சார், பேசுபொருள் சார். சரிங்களா? ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து, இந்த குடியுரிமைங்கிறது ஆரம்பத்தில் எந்த லெவலில் வந்துச்சு அப்படின்னா, முதல்ல நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம விடுதலை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி பாகிஸ்தானும், இந்துக்கள் அதிகமாக வாழ பகுதி இந்தியாவுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த பார்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ பார்டர்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி கொடுத்து, நீங்கள் வந்து இந்தியாவில் சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம், பாகிஸ்தானில் சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம், நீங்கள் வந்து குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்டர்ஸில் ஒரு உதாரணத்துக்கு ஜம்மு காஷ்மீர்லேருந்தே வச்சுக்கோங்க. ஜம்மு காஷ்மீர், அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானு, சரிங்களா, அதாவது பஞ்சாப்னு சொல்கிறோம்ல, பஞ்சாப், சண்டிகர், ராஜஸ்தானு, குஜராத்து, இது எல்லாமே பார்டர்ஸு. சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு எங்கே பாகிஸ்தானோட நம்ம எல்லையை பகிர்ந்துக்கிறோம், கடல் அளவில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்து கீழே மகாராஷ்டிரா வரைக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து அந்த கடல் எல்லையை அவங்களோட பகிர்ந்துக்கிறோம். எஸ்பெஷலி வந்து இந்த ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், இதுதான் கிழக்கு பஞ்சாப், மேற்கு பஞ்சாப்னு சொல்லுவானுங்க. இந்த பஞ்சாப்புங்கிறது அப்படியே சிந்து நதி போய் அந்த பக்கம் சேர்கிற இடத்துல சிந்து நதியின் ஒப்பந்தம் இருக்குது. அது வந்து அப்படியே பாகிஸ்தானில் வந்து இருக்கும். சரிங்களா? கிழக்கு மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த இடங்கள் எல்லாமே, இந்த பார்டர்கள் எல்லாத்துலேயும் இருக்கிறவங்க நீங்கள் வந்து எங்கே வேணால் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை தான் அவன் வந்து சொல்கிறான். இது வந்து என்னென்ன வகையில் வந்து இந்த சிட்டிசன்ஷிப்பு பெறலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்ட் 2ல் இருக்குது. சரிங்களா? இந்தியன் கான்ஸ்டியூஷனோட பகுதி 2ல் இருக்குது. சரிங்களா? பகுதி 2ல் ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9, 10, 11 இதெல்லாம் சொல்லுது. சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே நம்ம இந்தியாவிலேயே இருக்கிறோம். சரிங்களா? இந்தியாவில் தான் பிறக்கிறோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க இந்த இடத்துல, இந்தியாவில் தான் பிறக்கிறோம். சரிங்களா? இந்தியாவில் தான் ஆர்டினரி ரெசிடெண்ட். இவங்க வந்து நம்ம இந்தியாவில் பிறந்தவங்க. சரிங்களா? ஆர்டினரி ரெசிடெண்ட்டு, இந்தியாவில் பிறந்தவங்க. வேறு என்ன சொல்லலாம், இதில் இருந்தாங்க அப்படின்னா இவங்க வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஒரு தனிநபர் வந்து இந்தியாவில் பிறந்திருக்கணும், இல்லை அப்படின்னா அவங்களுடைய அப்பா அம்மா இந்தியாவில் பிறந்திருக்கணும். அது அந்த இடத்துல கொடுத்துருப்பான். எய்தர் பேரண்ட்ஸ் பார்ன் இன் இந்தியா, ஆர்டினரி ரெசிடெண்ட்டு ஃபஸ்ட்டு, இல்லை அப்படின்னா பார்ன் இன் நம்மளுடைய இந்தியா இல்லை டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இதில் ஒன்றா இருக்கலாம். இல்லை அப்படின்னா எய்தர் பேரண்ட்ஸ் பார்ன் இன் இந்தியா. சரிங்களா? இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ என் நண்பர் நாகராஜ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் போயிட்டார். ஆன் கேம்பஸில் செலக்ட் ஆகி கனடா போயிட்டாருங்களா. அங்கேயே போய் கனடா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சரிங்களா? கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் இங்கே எப்படி அப்படின்னா, இங்கே ஒரு விசேஷத்துக்கு வராரு. அவங்க கன்சீவாக இருக்கும் போதே வராரு. இங்கே தேனியில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துருது. சரிங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து கனடா அரசாங்கத்தோட குடியுரிமை கொடுப்பாங்களா, இந்தியாவோட குடியுரிமை கொடுப்பாங்களா? இது ஒரு கான்ட்ரோவர்சியான சிக்கலான ஒரு இடம். சரிங்களா? இதுக்கு நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடியுரிமையும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா அவங்க அப்பா அங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில கான்ட்ரவர்சிலாம் இதில் இருக்கும். நம்ம அது போக போக உங்களுக்கு புரியும். ஸோ ஆர்டிகல் 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா அந்த பையன் இங்கேயே பிறந்திருக்கலாம், இல்லை அவங்க அப்பா அம்மா இங்கே இருந்திருக்கணும், இல்லை அப்படின்னா ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக 5 வருஷத்துக்கு மேலே இவங்க வந்து ரெசிடெண்ட்டாக 5 வருஷத்துக்கு மேலே இந்தியாவில் குடியிருந்துருக்கணும். ரைட்டா? இது வந்து ஆர்டிகல் 5 சொல்லுது. ஆர்டிகல் 6 பொறுத்த மட்டும் இப்போ மைக்ரேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, பாகிஸ்தானில் இருந்து பிழைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வந்தவங்க, அதுக்கு ஒரு தேதியெலாம் சொல்லுவாங்க இவங்க. அதாவது எப்படின்னா 48 ஜூலை மாதம் 1948 ஜூலை மாதம், எக்ஸாக்டாக 19-20 அந்த ரேஞ்சில் இருக்கும் சார். இதை பார்த்துங்க. 1948 ஜூலையில். சரிங்களா? அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பிஃபோராக, ஓகேங்களா, அதுக்கு பிஃபோராக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு ஆஃப்டராக, ஜூலை 48க்கு ஆஃப்டராக இருந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா?
அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது இந்த ஆர்டிகல் 6 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா, இந்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை, மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான். அண்ட் 1948 ஜூலை 19க்கு முன்னால் இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஆர்டிகல் 6 பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 7 பொறுத்த மட்டும் சரிங்களா, எ பர்சன் ஹூ மைக்ரேட்டட் டு பாகிஸ்தான் ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலேருந்து அவங்க பாகிஸ்தான் போயிடுறாங்க, எனக்கு அங்கே தான் பிடிச்சிருக்குன்னு அங்கே போயிடுறாங்க, ஓகேங்களா, அங்கே போயிடுறாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம், அதாவது இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், மார்ச் 1947க்கு அப்புறம் அவங்க திருப்பி வந்துடுறாங்க, சரிங்களா, திருப்பி வந்துடுறாங்க. ரிட்டர்ன் டு இந்தியா, எதுக்குன்னா ஃபார் செட்டில்மெண்ட்டு, இங்கேயே வந்துடுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு வந்து தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த 6 முடிஞ்சிருச்சு, 7 முடிஞ்சிருச்சு. 8 பொறுத்த மட்டும், ஆர்டிகல் 8 பொறுத்த வரைக்கும் பதிவு அடிப்படையில், சரிங்களா, பதிவு அடிப்படையில்னா ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலிமா என்ன ரெஜிஸ்டர் பண்ணலாம். இப்போ என் நண்பர் சொன்னேன் இல்லையா, அவர் வந்து ஃபாரினில் இருக்கார், நான் எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருக்கிறாங்க, என்னுடைய அப்பா அம்மா எல்லாமே லைவில் இங்கே தான் இருக்காங்க, என் குழந்தை இங்கே தான் பிறந்துச்சு, நான் வந்து வாழ்வாதாரத்துக்காக நான் இந்த நாட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து என் பையனுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுங்க, குடியுரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா. பர்சன் ரெசிடிங் அவுட் சைட் இந்தியா, சரிங்களா, அவுட் சைட் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான் அப்படின்னா, சிட்டிசன்ஸ் பை ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்று அப்பா அம்மா அங்கே இருக்கலாம், இல்லை அப்படின்னா அவங்களுடைய தாத்தா பாட்டி இங்கே இருக்கலாம். இதை தான் சொன்னேன், அவங்க அப்பா அம்மாலாம் இங்கே தான் தேனியில் இருக்காங்க, பூலியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன், சரிங்களா. அந்த மாதிரி இவங்க வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறச்ச பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த டிப்ளமேட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆய்வு பண்ணி இந்த சிட்டிசன்ஷிப்பை வந்து உறுதிப்படுத்துவாங்க, சரிங்களா. அது ஸோ ஆர்டிகல் 9 வந்து நமக்கு வந்து லாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை சொல்கிறாங்க, சரிங்களா, லாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பை சொல்கிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 10ங்கிறது கண்டினியூஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பு, ஓகேங்களா. ஆர்டிகல் 10ங்கிறது, ஆர்டிகல் 11 அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட் ரெகுலேஷனில் கொடுக்குறது, சரிங்களா, பார்லிமெண்ட் ரெகுலேஷனில் கொடுக்குறது, அதை அந்த இடத்துல பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்குறப்ப நிறைய நடைமுறை சிக்கலை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால முதல்ல இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா, 1955 கொண்டு வந்திருப்பாங்க. இதில் பொறுத்த மட்டும் அமெண்ட்மெண்ட்டு ஒன்று ஒன்றா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இதை. ஸோ இதை பார்ப்போம். ஸோ இதை பொறுத்த மட்டும் இந்த அக்வசியேஷனு, பர்த்தில், டிசன்ட்டில், ரெஜிஸ்ட்ரேஷனு, இது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. டிட்டர்மினேஷனு, டெர்மினேஷனு, இதில் டெர்மினேஷனுக்கான மெத்தடாலஜி இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் நம்ம, சரிங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சொல்கிறது அந்த குடியுரிமை சட்ட திருத்த மசோதான்னு சொல்லக்கூடிய அந்த 1955 சொல்லக்கூடிய அதுதான். ஸோ இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஆக்ட் வந்து 5 வகையான வழிகளில் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, சரிங்களா. என்ன சொல்லுது, இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 அப்படிங்கிறது ப்ரொவைட் எத்தனை வகையில் அப்படின்னா 5 வகையான வழிகளில், சரிங்களா. அதான் அந்த இடத்துல நம்ம போட்டிருக்கோம். 1, 2, 3, 4, 5 வகையான வழிகளில் இட் ப்ரொவைட் அக்வயரிங் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பு, அதுதான் சொல்லியிருக்கோம். அக்வசியேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப்பு பை இந்த 5 வழியில், சரிங்களா. வழி என்னென்னா பை பர்த்து, பை டிசன்ட்டு, பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்கார்பரேஷன் ஆஃப் சம் டெரிட்டரி இன்டு இந்தியா. ஸோ இந்த வழிகள் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸஸ் என்னென்ன வகையிலலாம் லாஸஸ் பண்ணலாம் அப்படின்னா, டீப்ரிவேஷனு, டெர்மினேஷனு, ரீயூனிகேஷனு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. லாஸஸை பொறுத்த மட்டும் அவங்க பெரிய லெவலில் வந்து இது பண்ணலை. இங்கே டெர்மினேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் இப்போ நான் சொன்னேன், இதை தான் முன்னும் சொன்னேன். ஸோ இதில் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நான் படிக்க போகிறேன், 7 வருஷம் திருப்பி நான் இந்தியாவுக்கே வரலை அப்படின்னா உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இந்த குடியுரிமை வந்து இழக்கப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அது இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா, கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2019 திருத்திருப்பாங்க, சரிங்களா. யாருக்காக திருத்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ அந்த அகதிகள் வராங்க இல்லையா. ஸோ ஸோ அவங்களுக்காக இந்த ரெஃப்யூஜிஸ் ஆஃப் ஒரு 6 கம்யூனிட்டிஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக 5 வருஷம் அங்கே இருந்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து குடியுரிமை வழங்குறதுக்காக இந்த சட்டத்திட்டத்தை வந்து திருத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை திருத்திருப்பாங்க. இது இந்த இடத்துல எல்லாமே சொல்லியிருக்கோம் நம்ம. சரிங்களா? சிட்டிசனாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன ஆன்சர் ஸ்கிரிப்ட் எழுதிருவோங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த இதுதான் சொன்னோம். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. குடியுரிமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒருத்தரோட சட்டப்பூர்வமான அடையாளம். நீங்கள் சிட்டிசன் படமே பார்த்துப்பீங்க. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஜித் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ரேஷன் கார்டை கொண்டு போய் ராஜேஷ் சார்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி கொடுத்தா அவங்க வந்து குடியுரிமை இழக்கிறதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் 10 பேர் ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க கொண்டு போய் நீங்கள் போயிட்டு நேரடியாக உங்களுடைய ரேஷன் கார்டை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த எப்படி சொல்லணும்னா குடியுரிமை இழக்கப்படும். சரிங்களா? அடிப்படை அப்படிங்கிற இதுவே வந்து இழக்கப்படும். ஸோ அதை அவங்க அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா பகுதி 2ல் அரசியலமைப்போட பகுதி 2ல் ஆர்டிகல் 5லேருந்து 11 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? அது சொல்லியிருப்பாங்க. பிரிவு 5 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1950 சரிங்களா இந்தியாவில் பிறந்திருக்கணும். ஸோ அதை பற்றி பேசணும். 6ங்கிறது பாகிஸ்தான்லேருந்து குடியேறியவர்களுக்கு வழங்கக்கூடிய குடியுரிமையை பற்றி சொல்லுது. அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 7ங்கிறது சொன்னோம் பாகிஸ்தானுக்கு சென்று திரும்பாத சில குடியர்களுக்கு விலக்கு கொடுக்குது. 8ங்கிறது வெளிநாட்டில் வசக்கூடிய இந்தியர்களுக்கு கொடுக்குறது. 9ங்கிறது இரட்டை குடிமைகளை வந்து தடை செய்யுது. சரிங்களா? இதை சொல்லுது. 10ங்கிறது சட்டப்படி குடியுரிமை பெற்றவர்களை பற்றி பேசுது. 11ங்கிறது பார்த்திங்கன்னா குடியுரிமையை வந்து ஒழுங்குபடுத்த பாராளுமன்றத்தால் சட்டங்களை இயற்றும் அதிகாரம். ஸோ இதை சொல்லுது. சரிங்களா? இதுதான் வந்து அந்த சட்டம் 1955 இயற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த 2019 இருக்கு இல்லையா? ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியிலேருந்து வந்த ரெஃப்யூஜர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இதை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் 31, 2014 முன்னாடி இந்தியாவுக்குள்ள ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தானு, வங்கதேசத்துலேருந்து அகதிகளாக வந்த அந்த முஸ்லீம்கள் அல்லாத சிறுபான்மையினருக்கு, முஸ்லீம்கள் அல்லாத அப்படிங்கிற வார்த்தை கீ வார்த்தை அந்த இடத்துல, முஸ்லீம்கள் அல்லாத சிறுபான்மையினருக்கு தான் வந்து இந்த குடியுரிமை கொடுக்குறாங்க. இந்துக்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை தான் இந்த இடத்துல சர்ச்சையாக அவங்க பேசுகிறாங்க. மத அடிப்படையில் வேறுபாடு காட்டுறது தப்பு. இது வந்து அனைவரும் சமம் சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகளை வந்து மீறுது. சரிங்களா? அதனால் வந்து இது சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பு அளிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ஆர்சியும் என்பிஆரும் சரிங்களா இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா இணைச்சிருப்பாங்க. ஸோ அந்த சிஏஏவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டையும் வந்து அவங்க இணைச்சிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது குடியுரிமை பதிவேடு தான், வேறு ஒன்றும் இல்லை. தேசிய குடியுரிமை பதிவேடையும் அந்த தேசிய மக்கள் பதிவேடு அதை ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருப்பாங்க அந்த இடத்துல. சரிங்களா? இதில் வேறு என்ன நான் சொல்கிறது, இதை அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நீதியோட நிலுவையை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே அவங்க கேள்வி கேட்டது எல்லாமே சரியாக தான். பல மனுக்கள் எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் பரிசீலில் இருந்தாலுமே இவங்க கொடுக்குறது ஏதோ அந்த ரூலிங் பார்ட்டி வந்து ஏற்றுக்கிறது இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதாவது நான் இப்போ சொன்னேன் இல்லையா அந்த இடத்துல நான் சொன்னேன் இந்த தேசிய குடியுரிமை பதிவேடுன்னு சொன்னோம் இல்லையா? குடியுரிமை பதிவேடு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மக்கள் பதிவேடு அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ஆர்சி, என்பிஆர் அப்படிங்கிறது வந்து நம்ம சிக்னிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இது பண்ணுறது தான். சரிங்களா? ஸோ அது எல்லாமே வந்து அது எப்படி உங்களுக்கு சொல்லி புரியுங்கிறது, இப்போ நம்மளால் இருக்கிற மக்களுக்கு இங்கே வந்து நம்மளால் வந்து பெரிய லெவலில் எதுவும் செய்ய முடியல. அதை வந்து அகதிகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான் இது. வந்து நம்ம இப்போ ஸ்ரீலங்காலேருந்து வராங்க அப்படின்னா அவங்க குறைவான எண்ணிக்கையில் மக்கள் வராங்க. இதுவே வங்கதேசம் அந்த மாதிரி அதாவது வெஸ்ட் பெங்கால்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கவலைக்கிடமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை செஞ்சு கொடுக்குறதுல வந்து அரசாங்கம் வந்து அந்த சமரசம் பண்ணிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நேபாளம் இருக்குன்னா நேபாளத்தில் ரூலிங் பார்ட்டி இப்போ நீங்கள் எல்லாம் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அதுவும் நம்ம சிஏல கொடுப்போம். அதை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. அப்போ அரசாங்கம் அவ்வளோ பேத்துக்கு செய்ய முடியுமானா செய்ய முடியாது. நிதி சூழலில் செய்ய முடியாது. அண்டை நாட்டுக்கு உதவி பண்ணலாமே தவிர அண்டை நாட்டோட மக்களை கூட்டிகிட்டு வந்து இந்திய குடியுரிமை கொடுத்து அவங்கள வந்து நம்மளில் ஒருத்தராக வச்சு பார்க்க முடியுமானா முடியாது. சரியா? ஸோ அதை தான் இந்த இடத்துல நம்ம முடிவுரையாகவும் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அந்த குடியுரிமை கொள்கைகளை வகுத்து கொடுத்தாலும் கூட அந்த சிஏஏ 2019 அப்படிங்கிற திருத்தங்கள் அந்த திருத்தங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
அந்த பிரிவு 11 கீழே இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற அதிகாரங்களில் சரிங்களா எப்படி வந்து அரசியலுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லணும் அது மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியும் அவங்க அங்கே வாழ முடியல, எங்களால் அந்த கண்ட்ரியில் வாழ முடியலன்னு வந்துட்டாங்க அப்படின்னா மனிதாபிமான அடிப்படையிலையும் சரிங்களா, சட்டத்து ரீதியாக இல்லாமல் மனிதாபிமான அடிப்படையிலையும் மதச்சார்பு இல்லாமல் சரிங்களா ஒரு கொள்கையில் வகுத்து அவங்களுக்கான ஒரு சமநிலையை நம்ம அங்கே வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முடிவுரையாக அந்த இடத்துல சொல்கிறோம் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த சிஏஏக்கான ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ இது 2 மட்டும் எழுதி பாருங்கள். ஆல்ரெடி ஸோ இதுக்கான மைண்ட் மேப் இது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன், அதுலேயே நான் சொல்லிட்டேன், எல்லா மைண்ட் மேப்பும் சொல்லிட்டேன். ஸோ டெர்மினேஷனு டெப்ரிவேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே சரி, ஓகே. இப்போ இந்த